Hello guys, welcome to CloudInTamil. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எதுக்காக நம்ம வந்து க்ளவுட் சர்வர் இது சம்மந்தமாக தானே ஒர்க் பண்ண போகிறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக ஒரு எசென்ஷியல் மாதிரி சர்வர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு சர்வர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் ரன்னே ஆகாது. ஸோ அதனால தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஓவராலாக என்ன அப்படிங்கிறத பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் க்ளவுடில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேசஸில். ஃபஸ்ட் வந்து வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேசிக்கலி இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு Windows 8 OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சாஃப்ட்வேர் போர்ஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிரும். அதே மாதிரி அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான ஹார்ட்வேர் டிரைவர்ஸ் ஆர் ஹார்ட்வேர் அதர் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். அது அப்படி தான் ப்ரோக்ராமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து எதுக்காக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒய் வி நீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு தேவையான டாஸ்க் டே டு டே டாஸ்க் எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது இ-காமர்ஸ் சைட்டில் போய்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வாங்க முடியும்? ஸோ நம்மளோட லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோனில் என்ன பண்ணுவோம், ப்ரௌசர் போய்ட்டு கூகுள் ப்ரௌசர் போய்ட்டு நமக்கு என்ன வேணுமோ சர்ச் பண்ணி அதை வந்து வாங்குவோம். ஸோ அது எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் அதில் எதுவுமே நம்மளால் ஆக்சஸே பண்ண முடியாது. நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம லேப்டாப்பில் விண்டோஸு, லினக்ஸு, மேக்கு, ஆப்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் நம்மளோட டே டு டே டாஸ்க் எல்லாமே அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ப்ரௌசர் லெவலில் ஆக்சஸ் பண்ணனா கூட நம்ம அவங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணி முடிச்சுட்டு அதை ஒரு சர்வரில் போட்டால் தான் அவங்க இன்டர்நெட்டால் எண்ட் யூசர்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைப்ஸ். ஸோ நிறையா பாப்புலரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைப்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மோஸ்ட்லி நம்ம அதுதான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்கூல், காலேஜ் அண்ட் இப்போ வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா லினக்ஸ் ஓஎஸ் அப்படிங்கிறது நாட் அ சிங்கிள் ஓஎஸ்ங்க லைக் விண்டோஸ் மாதிரி. லினக்ஸ் ஓஎஸ்ங்கிறது ஒரு மெயின் காம்பனண்ட்டு, அதை ட்ரைவ் பண்ணி டெவலப் பண்ண லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதை தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. லினக்ஸ் ஓஎஸ்ங்கிறது நாட் அன் இண்டிவிஜுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ லினக்ஸ் ஓஎஸ் அண்ட் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதில் ரொம்ப பாப்புலரானது பார்த்திங்கன்னா உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபெடோரா, ரெட் ஹேட் என்டர்பிரைஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் CentOS, அதுக்கப்புறம் காலி லினக்ஸ். ஸோ இதெல்லாமே லினக்ஸ் ஓஎஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக் ஓஎஸ். ஸோ மேக் ஓஎஸ் பற்றி சொல்லணும்னா அப்கோர்ஸ் சொல்லி ஆகணும், அது ஆஃபர்ட் பை ஆப்பிள். ஸோ அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாதுங்க, அது வந்து பெய்ட் எடிஷன். அதே மாதிரி தான் விண்டோஸும் ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, பெய்ட் எடிஷன். பட் நம்ம சம் கீஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். பட் தட் இஸ் நாட் அ ரெக்கமெண்டட் வே. ஸோ நீங்கள் ஒரு புது மிஷின் வாங்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பில் போய் பை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உங்களுக்கு ஒரு CD டிரைவ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது இன்ஸ்டால் பண்ணும்போதும் ஆக்சுவலான ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாகவே ஆக்ட் ஆகும். ஸோ நாட் இன் நோ கரப்டட் ஃபார்மேட்டில் இல்லாத மாதிரி ஒர்க் ஆகும். இவ்வளோதான். ஸோ அண்ட் தென் விண்டோஸ் ஓஎஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் டைப்ஸு, EXE இன்ஸ்டாலேஷன்ஸு இது மாதிரி எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுவோம். லினக்ஸில் பார்த்திங்கன்னா 2-3 விதமான இன்ஸ்டாலேஷன் டைப்ஸ் இருக்குது அப்ளிகேஷன்ஸுக்கு. நம்ம அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வர். வாட் இஸ் சர்வர்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பேசிக்கலி இட்ஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரெசன்ட் ஆன் சம்வேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு மெஷின் தான், அது வேறு ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும். நமக்கு எப்போ வேணுமோ அதை ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம கம்ப்யூட்டரில் மட்டும்தான் போட்டு வைக்கிறோம் அப்படிங்கிற கேஸில் அதை நம்மளால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு ஒரு சர்வரில் போட்டு வைக்கும்போது அது நமக்கு தேவையானவங்க ப்ளஸ் கூகுளில் யாராவது ஆக்சஸ் பண்ணுறாங்களோ எல்லாருமே பார்த்துக்க முடியும். அதுதான் பெனிஃபிட் ஆஃப் சர்வர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் சொல்கிறேன், நமக்கு டேட்டா ஃபெச்சிங்காக இருக்கட்டும், ஸ்டோரேஜ் கன்சம்ஷனாக இருக்கட்டும், ஈஸ் ஆஃப் யூஸாக இருக்கட்டும், டிசாஸ்டர் ரெக்கவரியாக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் சர்வர்னு போகும்போது. அதுக்கப்புறம் ஒய் மோஸ்ட் சர்வர்ஸ் ஆர் ரன்னிங் அண்டர் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்காக ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தி குளோப் இப்போயுமே 95 to 97% சர்வர்ஸ் எல்லாமே லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் ரன் ஆகுது. ஸோ அதே டெவலப்பர்ஸ் வந்துட்டு அதே சேம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு அதே லினக்ஸ் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது அந்த என்வாயர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு, டெவலப்மெண்ட் செட்டப் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதனால தான் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேக் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் சர்வர் டைப்ஸ். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், அது மேலே ஒரு சர்வர் கண்டிப்பாக வேணும்.
அந்த சர்வருக்குள்ளே ஒரு வெப் சர்வர் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நம்ம போடுற அப்ளிகேஷன் கூட நம்மளால் ப்ரௌசரில் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ லிஸ்ட் ஆஃப் பாப்புலர் சர்வர்ஸ் வந்து நான் சொல்கிறேன், வெப் சர்வர்ஸ் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்பாச்சி, அண்ட் தென் என்ஜினெக்ஸ், அண்ட் தென் விண்டோஸ் சர்வர், அண்ட் தென் அப்பாச்சி டாம்கேட் சர்வர். இதெல்லாமே அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக எப்படி ஒரு வியூஹோஸ்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி டாக்குமெண்ட் ரூட்டை வந்து மேப் பண்ணுறது, அது எப்படி ப்ரௌசரில் வரும், அதை லோக்கல் கம்ப்யூட்டருக்குள்ளே எப்படி பண்ணுறது, வெளியில் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் பற்றி சொல்ல மாட்டேன். நம்ம சர்வருங்கிறத டேரெக்டாக போய் கிரியேட் பண்ணிக்க முடியாது. ஏதோ ஒரு க்ளவுட் ப்ரொவைடர் மூலமாக தான் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் AWS, மைக்ரோசாஃப்ட் அசூர், கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் ஓஷன், லீனோட், இந்த மாதிரி நிறையா க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்குது. அதில் இஃப் யூ ஹேவ் வேலிட் அக்கௌண்ட், ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு சர்வர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வந்துக்கிட்டு இருக்கு, ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களாலே கண்டிப்பாக முடியும். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட், யூ கேன் டூ இட்.